கூட்டணி ஆட்சின்னா அதுக்கு வேற ஆப்ஷன் தமிழ்நாட்டிலே இருந்தது. அந்த ஆப்ஷனுக்கு நாங்கள் போகாத காரணம் கூட்டணிக்கு நாங்கள் சம்மதிக்காதது தான் என்று பதவிக்காக எந்த கூட்டணியும் அமைக்கல. அது இல்லை, எங்களுடைய கொள்கைகளை நாங்கள் முழுமையாக செய்ய முடியாது. கொள்கை ரீதியான கூட்டணி என்றது பாஜகவோட கிடையாது. தேர்தலுக்கான பாரதிய ஜனதா கட்சி இல்ல, எந்த கட்சியோடும் கிடையாது. இப்ப நான் கேட்கிறேன், திமுகவில் இருக்க கட்சிகளோட கூட்டணியா? விடுதலை சிறுத்தைகள் கொள்கையும் திமுகவினுடைய கொள்கையும் ஒன்னா? முழுக்க முழுக்க தன்னுடைய எஜமானர்கள், டெல்லி எஜமானர்கள் என்ன சொல்றாங்களோ அதை செய்யக்கூடிய ஒரு கழகமா மாறிடுச்சு அதிமுக அப்படின்னு. ஏன் அவங்க ஆட்சியில் இருக்க சொல்ல அந்த தீர்மானம் கொண்டு வரல? இப்ப பாஜக அதிகாரங்கள் எல்லாம் நீங்க பாரதிய ஜனதா கட்சியை நேர்மையான வழியில் அவங்கள சட்ட ரீதியா எதிர்க்க முடியாத நேரத்தில் இது போல கோஷங்களை எழுப்பி மக்களை திசை திருப்பீங்க. ஆட்சி கையில வச்சுக்கிட்டு நரேந்திர மோடி செய்யல, மத்திய அரசு தரல, இவங்க வரல, அவங்க இது யார் செய்ய முடியும்? இப்ப நம்ம பாஜகவோட அலையன்ஸ்க்கு போறோம், நீட்டுக்கு நம்ம விலக்கு வாங்கி கொடுத்துருவோமா? சரி, திமுக பக்கத்துல இருந்து எந்த கூட்டணி கட்சிகளையும் நம்மளால உடைக்க முடியல, நம்ம பக்கம் கொண்டு வர முடியல அப்படின்ற ஒரு அதிருப்தியில, ஒரு விரக்தியில தான் பாஜகவோட கூட்டணி வச்சதா? நீங்க வெளிப்படையா கேட்கறதுனால சொல்ற, திமுகவை சார்ந்த பல கட்சிகள் எங்களோடு வர தயாரா இருந்தாங்க. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர், பேச்சாளர் ஆவடிக்குமார் அவர்கள். சார் வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றது தற்போதைய தேர்தல் களத்தில் மிகவும் அவசியமான கூட்டணி அப்படின்றத உங்கள் கட்சியோட பொதுச் செயலாளர் வலியுறுத்தி பேசுகிறாரு. ஆனால் ஒரு வலிமையான கூட்டணி அமைஞ்சதுக்கான ஒரு உத்வேகம், ஒரு மகிழ்ச்சி அப்படின்றது களத்தில் எதிரொலிச்ச மாதிரி தெரியலையே. இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து தேர்தலை சந்திக்க போகிறது என்பதுதான் இப்போ நாங்கள் தந்த செய்தி. கூட்டணி என்பது இன்னும் பல கட்சிகளை சேர்த்து ஒரு முழுமையான கூட்டணி விரைவில் அமைக்கப்படும். அது தேர்தல் நேரத்தில் தான் அதை செய்ய முடியும். ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் ஏறத்தாழ ஓராண்டு இருக்கிறதுனால இப்போ அடிப்படை பணிகளை தான் செஞ்சிட்ருக்கோம். ஏன்னா எந்த வகையான தேர்தல் எங்களுடைய களம் இருக்குன்றதுக்காக ஒரு முன்னோட்டம் தானே தவிர இது முழுமையான கூட்டணி இல்லை. முழுமையான கூட்டணி தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படும். இப்போ இந்த கூட்டணி அப்படின்றது இதோட இன்னும் நிறைய கட்சிகள் வந்தால் தான் திமுக வீழ்த்த முடியும் அப்படின்னு நம்புறீங்களா? இல்லை, எங்களுக்கு கடந்த காலங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை ஒட்டி அல்லது எங்களிடம் சில கட்சிகள் உத்தரவாதம் தந்திருக்கு. எங்களுக்கு சில பிரச்சனைகளில் எங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் எங்களோடு இணைய தயாராக இருக்கிறார்கள். அதை போலவே பாரதிய ஜனதா கட்சிக்கும் சில கட்சிகள் கடந்த காலங்களில் துணை இருந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு நாங்கள் நிச்சயம் உருவாக்கி தானே செய்யணும். அதனால் அந்த அவங்களெல்லாம் சேர்த்து கூட்டணி வைப்போம். இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பொது நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை முழுமையாக அகற்றுவது. அப்போ முழுமையாக அகற்றணும்னு சொன்னால் நாங்கள் சில சமரசங்களுக்கு உட்பட்டு சில கட்சிகளுக்கு வாய்ப்புகளை தந்தால் தான் அதை செய்ய முடியும். அதனால் அதை செய்வோம். பாஜகவோட கூட்டணியே இல்லை, ஒருபோதும் பாஜகவோட கூட்டணியை வைக்க மாட்டோம் அப்படின்னு ரொம்ப அழுத்த திருத்தமாக நாடாளுமன்ற தேர்தல் அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார். இப்போ அந்த உத்தரவாதம் எங்கே போச்சு அப்படின்னு நீங்கள் சரியாக சொன்னீங்க. நாடாளுமன்ற தேர்தலில் அது பொருந்தும். இது சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய பொது எதிரி, இன்னும் சொல்ல போனால் திமுகவை ஒரு தீய சக்தி, அதை வீழ்த்துவது தான் நோக்கம் என்ற எண்ணத்தோடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற. அதே பாதையில் தான் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் தொடர்ந்து எந்தவித சமரசமும் இல்லாமல் திமுகவை எதிர்த்து வந்திருக்காங்க. அந்த பாதையில் எங்களுக்கு திமுக இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறதுனால அதை வீழ்த்த வேண்டிய தேவை மட்டும் இல்லை, கடமை இருக்கு. அந்த கடமை கூட்டணி இல்லைன்னு நம்ம பேசணுமே. பாஜகவோட ஒருபோதும் கூட்டணி இல்லை அப்படின்னு. பாஜக இப்பவும் பாஜகவோட கூட்டணி ஆட்சி இல்லை. கூட்டணி தானே சார்? அதுதான் சொல்றேங்க, கூட்டணி. நான் தெளிவாக சொல்றேன், நீங்க அதை குழப்ப வேண்டாம். பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து கூட்டு அமைச்சரவை அமைக்கப் போவதில்லை.
ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து கூட்டணி இல்ல அமைச்சிருக்கோம். அதுதான் நானும் கூட்டு அமைச்சரவை அதுதான் நகரல. அதுதான் நான் அந்த சொல்றேன். பாயிண்ட்க்கு இன்னும் வரல. அது இல்ல விவாதிப்போம். இல்ல நான் இந்த சொல்றேன். கூட்டணி ஏன் வச்சீங்கன்றது நான் கேக்குறேன். அதுதான் அதுதான் திமுகவை வீழ்த்துவதற்கு யாரோடும் சேருவதற்கு எங்களுக்கு எந்த தயக்கம் இல்லை. எங்களுடைய நான் கடந்த காலங்களிலேயே எங்களுடைய நிலைப்பாடு என்பது எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் கூட்டணி சேர்ந்திருக்கு. அதுபோல திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக தவிர எல்லாரோடையும் கூட்டணி சேர்ந்திருக்கு. பாஜகவோட அவங்க வந்து அமைச்சரவை இல்லையா? அதனால இது வந்து தேர்தல் நேரத்தில் அப்பப்போ இருக்கிற சூழலுக்கு தக்கவாறு எடுக்கின்ற முடிவு. எந்த அரசியல் கட்சியும் திமுக வேணா கொள்கை கூட்டணி, உறுதியான கூட்டணி, ஒற்றுமையான கூட்டணி, வலிமையான கூட்டணின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு, எங்களுக்கு கொள்கை கூட்டணி இல்லை, நாங்கள் அமைத்திருப்பது தேர்தல் கூட்டணி தான். தேர்தலுக்காக நாங்கள் கூட்டணி சேர்றோம். அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அதை பற்றி எங்களுக்கு எந்தவித ஒற்றுமையும் இருக்க போகிறது இல்லை. அவங்களுடைய கொள்கையில் அவங்க செயல்படுத்துவாங்க. எங்களுடைய கொள்கையிலிருந்து நாங்கள் எந்த சமரசத்துக்கும் இடம் தர மாட்டோம், விட்டு தர மாட்டோம். நாங்கள் கொள்கை வழியில் எங்களுடைய கொள்கைகளை உறுதியாக இருப்போம்னு சொல்லியிருக்காரு. அதை தான் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூட பேசுவதில்லை. அவங்க கொள்கையை வந்து அவங்க கடைபிடிப்பாங்க, நாங்கள் எங்கள் பாதையில் நாங்கள் பயணிப்போம்னு சொல்லி அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. சரி, திமுக பக்கத்துல இருந்து எந்த கூட்டணி கட்சிகளையும் நம்மளால உடைக்க முடியல, நம்ம பக்கம் கொண்டு வர முடியல அப்படின்ற ஒரு அதிருப்தியில, ஒரு விரக்தியில தான் பாஜகவோட கூட்டணி வச்சதா? இல்லை, அதில் எங்களுக்கு விரக்தி இல்லை. நீங்கள் வெளிப்படையாக கேட்கறதுனால சொல்கிறேன், திமுகவை சார்ந்த பல கட்சிகள் எங்களோடு வர தயாராக இருந்தாங்க. இல்லை இருக்கிறாங்க. பிஜேபி விட்டு நாங்கள் வெளியே வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய நிலைப்பாடு எங்ககிட்ட வர்றதுக்கு தயாராக இருந்தாங்க. ஆனால் திமுக ஆட்சியில் இருக்கிறதுனால அவங்கள தக்க வச்சிட்டு இருக்காங்க. நான் சரியாக சொல்கிறேன், ஆட்சியில் இருக்கிறதுனால தக்க வச்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பல உதாரணத்துக்கு நீங்கள் விடுதலை சிறுத்தைகளை கூட பல நேரங்களில் அவங்களுக்கு வந்து குடியேற்ற முடியாத களங்கள் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும். அவங்க கொடியை கூட ஏற்ற முடியல, ஆனாலும் அவங்களால வெளியே சொல்ல முடியல, வெளியே வர முடியல. இன்றைக்கி வேங்கை வயலில் என்ன நடந்தது, அந்த சம்பவத்தில் வந்து திருமாவளவன் கூட ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவங்க போட்ட வழக்கு கூட பொய் வழக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் அவங்களால அவங்க கூட்டணியை விட்டு கொடுக்க முடியல. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையான ஈர்ப்புன்னு நான் பொதுவாக சொல்கிறேன், நீங்கள் எப்படி வேணால் எடுத்துங்க. ஈர்ப்பில் அவங்க இருக்கிறதுனால அவங்க கூட என்ன சொல்கிறாங்க, இன்னும் சொல்ல போனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட அதிமுகவால் விடுதலை சிறுத்தைகள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. இது என்ன சார் புதுசா இருக்கு, புது ரூட்டா இருக்கு? ஆமா, நீங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு இன்றைக்கு ஒரு அங்கீகாரம் சின்னம் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு அதிமுக புரட்சி தமிழர் எடப்பாடியார் எடுத்த நிலைப்பாடு தான் காரணம். ஏன்னா அவங்கள வந்து ஒரு பொருட்டாவே மதிக்காத ஒரு சூழ்நிலை இருந்தது. அவங்க 3 இடம் கேட்க சொல்ல 1 இடம் தரோன்னு சொல்லி பேச்சுவார்த்தை, அதுவும் திருவள்ளூரில் போய் நில்லுங்க, திருநெல்வேலியில் நில்லுங்கன்னு பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியே வந்ததுனால புரட்சி தமிழர் எடப்பாடியார் கதவு திறந்துட்டதுன்றதுனால அவங்க அங்கே போயிட போகிறாங்கன்றதுக்காக அவங்க கேட்ட இடம் கொடுத்தாங்க. நான் முடிச்சிடுறேன் இல்லை, நான் முடிக்கல. கேட்ட இடம் 2 இடம் அந்தந்த கட்சிகள் அந்தந்த இடத்துக்கு போட்டியிடுங்கன்னு சொன்னாங்க. அது கூட பெருசு இல்லை. அதை விட இன்னொன்று செஞ்சாங்க. ரவிக்குமார் திமுகவினுடைய சின்னத்தில் போட்டியிட்டார் 19. ஆனால் அவருக்கு வந்து தனி சின்னம் கிடைச்சதுன்னா அவங்க வெளியே போயிடுவாங்கன்றது தான். அந்த சின்னம் ரவிக்குமாருக்கு அந்த சின்னம் கிடைச்சதுனால விடுதலை சிறுத்தைகளுக்கு அங்கீகாரம் கிடைச்சது. சமரசத்தை விடல, அவங்களுக்கு போக்கிடம் இல்லைன்றதுனால அவங்க இவங்களை பொருட்படுத்தாம இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மாற்று இருக்குன்றதுனால அவங்க வந்து போயிடுவாங்கன்ற பயத்தில் அவங்கள வந்து சரி கட்டினாங்க. இன்னும் சொல்ல போனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்றத்தில் திமுக 24 இடம், திமுகவினுடைய அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா 24 நாடாளுமன்ற உறுப்பினர், இன்னைக்கு 22 நாடாளுமன்ற உறுப்பினர், 2 பேர் அவங்க சொந்த சின்னத்தில். அதே கூட்டணி தான், அதே ஃபார்மேட்டில் தான் அவங்க தேர்தல் களத்துக்கு போனாங்க. ஆனால் திமுகவினுடைய பலம் குறைஞ்சது இல்லையா? அப்போ அதிமுக எடுத்த நிலைப்பாடு தான். அதனால
ஆனா நம்ம பர்சன்டேஜே குறைஞ்சிட்டோமே சார், 20% நீங்க வந்துட்டோமே. எங்களுடைய களம் வந்து சட்டமன்றம் தான். நாங்க வந்து பார்லிமெண்ட்ல போயி நரேந்திர மோடிய ஒழிச்சிருவோம்னு சொல்லல. நரேந்திர மோடிய மறுபடியும் 3வது வாட்டி ஆட்சியில உட்கார வச்சிருவோம்னு சொல்லல. நாங்க தமிழ்நாட்டின் உரிமைக்காக போராடுவோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்து கழகம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் வழிகோடு இருக்குதுன்னு சொன்னோம். அதை ஏத்துக்கிட்டு கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட ஒரு 2% கூட ஓட்டு 21% ஓட்டு நாங்க தனிப்பட்ட முறையில் வாங்கியிருக்கோம். இது எங்களுக்கு போதுமான வெற்றியா நான் பார்க்குறேன். பொதுவா வந்து கூட்டணி அப்படின்றது தேர்தல் நேரத்துல தான் அறிவிப்பாங்க அப்படின்றது அரசியல் களத்தை நன்கு கூர்ந்து கவனிக்கிற உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். 1 வருடம் இருக்கு. ஏன் இவ்வளோ ஏர்லியா இந்த கூட்டணி உருவாகணும்? இல்ல அதுக்கு அரசியல் ரீதியான பல காரணங்கள் இருக்கு. இது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் தாமதமாக கூட செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அது அரசியல் கட்சிகளில் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருந்து எங்ககிட்ட ஏறத்தாழ தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளில் திமுகவை தவிர மற்றவங்க எல்லாம் பேசிட்டு தான் இருந்தாங்க. அதை நான் சிலதை வந்து ஊடகத்தை சொல்ல முடியாது. ஊடகங்களுக்கும் தெரியும், சிலதை வந்து என்னால் வெளிப்படுத்த முடியாது. அவங்க எல்லாருமே திமுகவினுடைய ஆட்சியினுடைய ஆயுள் முடிகிற வரைக்கும் அவங்க காத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கு பிறகு எது பாதுகாப்பு அல்லது எது கூடுதல் பலத்தை தருமோ, எது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சாய்ஸோ அதை நோக்கி அவங்க பயணிப்பாங்க. அப்ப திமுக தான் நல்ல சாய்ஸ்னு நினைக்கிறாங்களா? இல்ல, வழி இல்லைன்னு இருக்காங்க. அது வந்து எப்போ இன்னைக்கு சாம்சங் பிரச்சனையில மார்க்சிஸ்ட் என்ன நிலையை எடுத்தாங்க? திமுக எதிராக நிறைய எடுத்தாங்க, அரசாங்கத்துக்கு எதிராக. இன்னைக்கு அரசு ஊழியர்கள் ஓய்வூதிய சம்பந்தத்துல இவங்க மரியாதைக்குரிய தமிழ்ச்செல்வியிலிருந்து இன்னைக்கு என்ன ஸ்டாண்ட்ல இருக்காங்க? ஆக எல்லாருமே வந்து ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஆனா அந்த அதிருப்தி தேர்தலில் வந்து வெளிப்படுமான்னா அந்த தேர்தல் நேரத்தில் அமைகிற கூட்டணி தான் அதை சொல்ல முடியும். ஆனா இன்னைக்கு அவங்க அதை வந்து வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலை. இன்னும் தேர்தல் வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கலாம், அதுக்குள்ள இவங்க ஏதாவது ஒரு தீர்வு காண்பாங்க, அதுக்குரிய வாய்ப்புகள் அவங்களுக்கு தரலான்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனா இப்ப அந்த ஆப்ஷன் நம்ம கேட் போட்டோம்ல சார், பாஜக கூட்டணிக்குள்ள. இல்ல, அதுதான் விசிக சிபிஎம் அது மாதிரி ஆப்ஷன்ஸ் நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதுக்காக அவங்களுக்காக நாங்க காத்திருந்தோம்னா எங்களுடைய களத்தை நாங்க இழந்துருவோம். அப்பவும் நாங்க வந்து இன்னும் சொல்ல போனா நடிகர் விஜயிலிருந்து எல்லாருமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஆனா எல்லாருமே வந்து எங்களை வந்து அடுத்து போக விடாம கடைசி நேரத்தில் எங்களுக்கு நெருக்கடி நாடாளுமன்றம் மாதிரி எங்களுக்கு ஆயிடக்கூடாது, அதனால எங்களுக்கு வர்ற வாய்ப்புகளை எல்லாம் நாங்க பயன்படுத்துறோம். நீங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லார்கிட்டையும் ஒரு கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான், கேடர்ஸ் கிட்ட பேசியிருப்பீங்க. ஹாப்பியா இருக்காங்களா பாஜக? நிச்சயமா உறுதியா மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தல்னா என்ன, சட்டமன்ற தேர்தல்னா என்னன்னு தெரியும். சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி அணுகுவாங்க, நாடாளுமன்ற தேர்தலை எப்படி அணுகுவாங்கன்றது அரசியல் தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் தெரியும். அப்படி பார்த்தா வீடியோஸ்ல வருது சார், திருப்பூர்ல ஒரு மீட்டிங் நடக்குது, பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் நடக்குது. அப்போ ஒருத்தர் முன்னாள் எம்எல்ஏ பேசுறாரு, அங்க இருக்கக்கூடிய கொறடா ஒருவர் பேசுறாரு, நம்ம வேற வழியே இல்லாம பாஜகவோட கூட்டணி போயிட்டோம், இஸ்லாமிய சகோதரர்கள் பயப்படாதீங்க அப்படின்னு ஒரு கருத்துக்களை பேசுறாங்க. இதெல்லாம் ஒரு அதிருப்திகள் இருக்கிறதானே? அது நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அது அதாவது அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குன்றது, விருப்பம் இருக்குன்றது எல்லாருக்குமே அது வேறுபடும். ஆனால் ஒரு கட்சியினுடைய முடிவுக்கு கட்டுப்படணுன்ற ஒரு பொறுமை இருக்கிறதுனால உட்காந்து பேசுகிறாங்க. இல்லைன்னா அவங்க வெளியிருந்தெல்லாம் பேசியிருப்பாங்க. அதனால் இது நீங்கள் எந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்தாலும் ஒரே கட்சியில் இருக்கவங்களுக்குள்ள மாறுபட்ட கருத்து இருக்குது. இவருக்கு வேட்பாளராக நிறுத்தினா இன்னொருத்தருக்கு வந்து அது பிடிக்காமல் போகுது. இதெல்லாம் வந்து அரசியலில் சகஜம். அதுவும் ஒரு வளர்ந்த கட்சி, ஒரு மிகப்பெரிய கட்சியில் பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இருக்க கட்சியில் இந்த மாதிரி எண்ணங்கள் எழுவது சரி. ஆனால் அந்த எண்ணங்கள் ஜனநாயக ரீதியாக தீர்க்கப்படுதில்லை. அவருக்கு இப்போது நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அவரை நீங்கள் சொல்கிறது மரியாதைக்குரிய குணசேகரன் சொல்கிறீங்க, அவரே அவங்களோட பேசி சமரசத்துக்கு வந்துட்டாருன்னு செய்திகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் இது வரதான் செய்யும். ஏன்னா ஒரு மாறுபட்ட முடிவு எடுக்க சொல்ல அதில் சிலருக்கு போதுமான தெளிவு இல்லாமல் இருக்கும், சிலர் ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கும். அதையெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு எங்களுடைய தலைவர்கள் முயற்சி செய்வாங்க. கூட்டணி உறுதியானுச்சு சார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஐடிசி டிரான்ஸ்ஃபரால் ஒரு மீட்டிங் ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், இது மாதிரி அதிமுகவோட சேர்ந்து தான் கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு. பக்கத்தில் அதை தமிழ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க.
ஸ்ரீகாந்த் அவர்கள் பாஜக நிர்வாகி அவர்கள் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணாரு. கூட்டணி ஆட்சி அப்படின்றதா எல்லாராலையும் புரிந்து கொள்ளப்பட்டுச்சு. ஒருவேளை மீடியா தவறா பெர்செப்ஷன்ல தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலும் கூட அதை அடுத்த நாட்கள்லயோ இல்லை அதுக்கு அடுத்த நாட்கள்லயோ அதை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு ஒரு வாரம் கழிச்சு இதுக்கு விளக்க வேண்டிய தேவை என்ன வருது? இல்லை, ஒரு வாரம் எங்க ஆச்சுன்னு எனக்கு தெரியல. நீங்க அடுத்து அவர் பொதுச் செயலாளர் பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொன்னார். எங்கள் கட்சியின் சார்பில் இதுவரை இது தொடர்பான எந்த அறிவிப்பும் நாங்கள் தரல. அவர் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவருடைய ப்ரெஸ் மீட்டில் அவங்க கட்சியினுடைய நிலைப்பாட்டை அவங்க தொண்டர்களுக்கும் அவங்க தலைமை மாற்றத்திற்கும் அவர் தெளிவுபடுத்திட்டு போனார். ஒழிய அதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைத்ததுன்ற ஒற்றை வார்த்தையில் அவர் சொல்லியிருந்தாருன்னா உங்களுடைய ஐயங்கள் சரி. அவர் சொன்னது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பேச்சுவார்த்தை நடக்கின்றார், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி நடத்துவோன்னார். அதை விட டெல்லிக்கு பிரதமர் நரேந்திர மோடி, தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமின்னு அவர் பேரை சொல்லி சொன்னார். அதனால் அதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் இது ரெண்டு கட்சி பேசி அவங்களுக்குள்ள ஒரு தீர்வு கொண்டு வருவாங்க, முடிவெடுப்பாங்கன்றது எந்த இடத்துலையும் அவர் சொல்லலை. முழுக்க முழுக்க அத்தனை பணிகளையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒப்படைத்தார்ன்றது தான் அதனுடைய பொருளை நம்ம எடுத்துக்க முடியும். ரெண்டாவது, அவர் டெல்லியிலிருந்து அவர் ட்வீட் பண்ணதில் கூட தேசிய ஜனநாயக முன்னணி தமிழ்நாட்டில் திமுக ஊழல் ஆட்சியை வீழ்த்துன்னு தான் போட்டாரு. கூட்டணி ஆட்சினார், என்டிஏவோட கூட்டணி ஆட்சி அமையும். இல்ல நீங்க சரியா பாத்துங்க. அவர் டெல்லியிலிருந்து சொன்ன அது ஒரு மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் தலைமையிலான ஆட்சின்னு போட்டிருந்தாரு சார். என்டிஏ ஆட்சின்னு சொன்னார். என்டிஏ தலைமையிலான ஆட்சின்றது வேற, என்டிஏ தலைமையிலான ஆட்சின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சின்னு அவர் சொல்லியிருக்க மாட்டார்ல. அதனால் இது நம்ம அந்த சொற்களுடைய பொருளை நம்ம விருப்பப்படி எடுத்தாள்றதுனால வருது. இது இயல்பாக வரக்கூடியது தான். அதனால் இதை நான் ஒரு தவறாக சொல்லலை. அதனுடைய பொருள் அதுதான். நாங்கள் கூட்டணி ஆட்சின்னா அதுக்கு வேறு ஆப்ஷன் தமிழ்நாட்டிலே இருந்தது. அந்த ஆப்ஷனுக்கு நாங்கள் போகாத காரணம் கூட்டணிக்கு நாங்கள் சம்மதிக்காதது தான். நான் இதை விட உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா இல்லை, அவங்க இன்னைக்கு வருத்தப்பட்டு இருக்கிறதா தகவல் வந்துட்டு இருக்கு. அதனால நடிகரோட கட்சி நான் புரிஞ்சுக்கலாமா? அது நீங்க எப்படி வேணா உங்களுக்கு ஊடகங்களுக்கு இருக்க அனுபவம் எனக்கு அந்த வகையில் எனக்கு அனுபவம் கம்மி தான். எனக்கு அரசியல் அனுபவம் இருக்குங்க. ஆனா நீங்க உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் பர்சனலா என்ன அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்குன்றது புரியும்ல. அதனாலதான் இன்னைக்கு ஊடகங்கள்லாம் கூட நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால தான் அவசரப்பட்டு பாரதிய ஜனதா கட்சி உங்களை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி வந்தாங்கன்னா கூட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அதனால அரசியலில் எல்லாமே நடக்கக்கூடியதான், நடக்காதுன்னு எதுவும் சொல்ல முடியாது. அதனால இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைச்சாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்றால், ஸ்டாலின் ஆட்சியை மாற்ற வேண்டும்னால் அது என்ன எடப்பாடியாரால் மட்டும்தான் முடியும், அதிமுகவில் மட்டும்தான் முடியும், அவங்களோட சேர்ந்தாதான் முடியுன்றது கள நிலவரம். இதை நாங்கள் சரியாக செஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளில் அதிகமான உறுப்பினர்கள் கொண்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் இப்போது நாங்கள் களப்பணி இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் களப்பணி நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு கிளை கழகத்தை உருவாகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பூத்துலேயும் இன்றைக்கி அதிமுகவினுடைய கிளை விரைவில் அறிவிக்க போகிறோம். தமிழ்நாட்டிலேயே ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் ஒரு வாக்குச்சாவடி இது வரைக்கும் ஒரு ஊரில் கிளை கழகம் இருக்கும், ஒரு பகுதியில் கிளை கழகம் இருக்கும். இனி ஒவ்வொரு பூத்துலேயும் இந்த ஒரு 700 வாக்காளர் 1000 வாக்காளர்னா அந்த வாக்காளருக்கு ஒரு செயலாளர் இருப்பார், ஒரு அவைத்தலைவர் இருப்பார், நிர்வாகிகள் 9 நிர்வாகிகள் இருப்பாங்க. அந்த வகையான கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் இப்போ மாவட்டம் முழுவதும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு மாவட்ட செயலாளர்களோடு இணைந்து அவர்கள் அந்த பணியை இன்றைக்கு களப்பணியை செஞ்சிட்ருக்காங்க. ஏறத்தாழ அது நிறைவடைகிற கட்டத்தில் இருக்குது. விரைவில் பொதுச் செயலாளர் அதை அறிவிப்பார். கூட்டணி ஆட்சி அப்படின்றத கூட்டணி ஆட்சின்னு புரிஞ்சுக்கணும். அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? இல்லைங்க, நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாட்டில் எந்த ஐயமும் எப்பவும் இருந்ததில்லை. நீங்கள் கடந்த முறை நாடாளுமன்றத்தில்
பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க சொல்ல தேசிய ஜனநாயக முன்னணியில் அதிமுக இருந்தது. அப்போ அவங்க எங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு தர வந்தாங்க. ஆனால் நாங்கள் இடம் பெறலை. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அவங்களுடைய அமைச்சரவையிலேயே நாங்கள் அவங்க வாய்ப்பு தந்தோம். அப்போ மாநிலங்களவையில் அவங்களுக்கு போதுமான பலம் இல்லை. எங்களுடைய பலம் அவங்களுக்கு தேவைப்பட்டது. ஆனாலும் அவங்க வந்து அமைச்சரவையில் சேர்த்துக்க சொல்லி சொன்னாங்க. ஆனால் அண்ணன் எடப்பாடியார் அது வேண்டாம். அதுதான் புரட்சி தலைவி அம்மா காலத்துலேயும் அதுதான் நிலையாக இருந்தது. ஏற்கனவே வாஜ்பாய் அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெற்று அப்போ கூட வாஜ்பாய் அமைச்சரவையில் சென்ற ஒரு பொது திட்டத்தின் அடிப்படையில் தான் அதில் சேர்ந்தோம். அந்த 19 நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதரவோடு ஆட்சி அமைச்சாங்க. அவங்க அதில் ஒரு சிக்கல் வர சொல்ல அதிலிருந்து நாங்கள் வெளியே வந்தோம். அந்த தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சின்ற அந்த பேச்சுவார்த்தையே வாய்ப்பே இல்லைன்றீங்களா? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த கூட்டணியிலும் இடம்பெற்று பதவியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பதவிக்காக வந்து எந்த கூட்டணியும் அமைக்கல. அது இல்லை, எங்களுடைய கொள்கைகளை நாங்கள் முழுமையாக செய்ய முடியாது. எங்களுக்குன்னு பிரத்யேகம் அதுதான் சொன்னார் அண்ணன் எடப்பாடியாருடைய ஸ்டேட்மெண்ட். எங்களுடைய கொள்கை எங்களுக்கானது. அதில் வந்து நாங்கள் எந்த சமரசத்துக்கும் நாங்கள் இடம் தர மாட்டோம். ஆனால் கூட்டணி என்பது கொள்கைக்காக அமைக்கப்படுறது இல்லை, ஷீட் ஷேரிங். இதுதான் அதிமுகவினுடைய அடிப்படையே பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கை தான். பேரறிஞர் அண்ணா அவர்களை கூட 1967 அமைச்ச கூட்டணி தான். அந்த கூட்டணியில் முஸ்லீம் லீக் இருந்தது, மார்க்சிஸ்ட் கட்சி இருந்தது, பி ராமமூர்த்தி இருந்தார், அதே மாதிரி ராஜாஜி இருந்தார், சுதந்திரா கட்சி இருந்தது, இப்படி தமிழரசு கழகம் மாப்போசி இருந்தது, எல்லாரையும் சேர்த்தாங்க. அப்போ அதனுடைய நோக்கம் அன்றைய காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்தணுன்றது தான். அதை வீழ்த்தினாங்க. அதுக்கு பிறகு காங்கிரஸ் இன்னைக்கு வரைக்கும் நிமிர்க முடியல. அதுதான் வந்து அந்த கூட்டணி ஃபார்முலா. அதுதான் அதிமுகவும் எப்பவும் பின்பற்ற ஃபார்முலா. அதுக்காக வந்து அந்த அண்ணா அமைச்ச கூட்டணியினுடைய வெற்றி தான் அது. ஆனால் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அண்ணாவினுடைய ஆட்சி திமுகவின் ஆட்சி தான். ஸோ இது வந்து தேர்தலுக்கான கூட்டணி ஆட்சி அப்படின்றத பேசுகிற இடத்துல நம்ம பிரேக் போட்டுருவோம் அப்படின்றீங்க? இல்லை அதாவது அது யாருக்கு வேணா இருக்கட்டும், இந்த கேடர்ஸ்க்கு ஒரு தவறான புரிதல் வந்துடக்கூடாது. நாளைக்கு திடீர்னு அதை வந்து வெளிப்பட சொல்ல அவங்களுக்கு தேர்தல் நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாமல் போயிடக்கூடாதுன்றதுக்காக உடனடியாக அந்த ஐயங்களுக்கு ஒரு விடிவு தரும். அவ்வளோதான். கொள்கை ரீதியான கூட்டணின்றது பாஜகவோட கிடையாது. இது தேர்தலுக்கான பாரதிய ஜனதா கட்சி இல்ல, எந்த கட்சியோடும் கிடையாது. இப்ப நான் கேட்கிறேன், திமுகவில் இருக்க கட்சிகளோட கூட்டணியா? விடுதலை சிறுத்தைகள் கொள்கையும் திமுகவினுடைய கொள்கையும் ஒன்னா? சமூக நீதின்ற கொள்கையில் ஒன்னா தான் இருக்காங்க. அதிமுக அந்த கொள்கையில் ஒன்னா தான் வரும். அதாவது கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு கொடியேற்ற முடியல, அடித்தட்டு மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்ற பகுதிகளை போக முடியலன்னு சொல்றாங்க. அப்போ அது திமுகவினுடைய கொள்கையா? அதனால் மார்க்சிஸ்டினுடைய கொள்கையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கையுமே ஒத்து போகிறதில்ல. அவங்களே ஒத்து போனால் ஒரே கட்சியில் இருந்திருப்பாங்க. அதனால் எந்த கட்சியுமே எந்த கட்சியோட கூட்டணி அமைக்க முடியாது. அவங்க கட்சி கூட்டணி அமைக்கிறது ஒரே கொள்கையில் இருந்தால் எதுக்கு 2 கட்சி வச்சுக்கிறாங்க? அதனால எல்லாரும் அமைக்கிறத வந்து கொள்கை கூட்டணின்னு சொல்லிக்கலாமே ஒழிய ஏதோ ஒரு பொது திட்டத்தின் அடிப்படையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி எந்த கொள்கையும் நம்ம சமரசத்துக்குள்ளாக மாட்டோம் அப்படின்றதுதான் ஸ்ட்ராங்கா இருக்கிறது. இல்லைங்க, பாரதிய ஜனதா கட்சி அவங்க கொள்கையிலிருந்து அவங்க மாற மாட்டாங்க. அதை நான் முடிச்சிடுறேன். நான் மாறிடுவாங்கன்ற உத்தரவாதத்தை நான் தர வரல. அது தர முடியாது. அது அவங்க கட்சி. அதே மாதிரி எங்களுடைய கொள்கையிலிருந்து நாங்கள் எந்த சமரசத்துக்கும் போக மாட்டோம். நான் முடிச்சிடறேன். சமரசத்துக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த வக்வாரிய மசோதா இப்போ வந்தப்போ கூட மாநிலங்களவையில் தம்பித்துறை அதை விமர்சித்து பேசியிருக்காரு, கண்டித்து பேசியிருக்காரு. அதே மாதிரி எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க. அதனால இப்போ சமீபத்தில் ஒரு 10 நாளுக்குள்ள நடந்த சம்பவத்தை சொல்றேன். அதனால எங்களுடைய கொள்கையை நாங்கள் எந்த நேரத்திலும் விட்டு தர மாட்டோம். எங்களுடைய நோக்கம், நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலிலேயே புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய செய்திகளை பார்த்தீங்கன்னா அவர் தெளிவாக சொன்னார். தமிழ்நாட்டுக்கு பாதகம் இல்லாமல் எந்த தேசிய கட்சியும் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய முடியாது. தமிழ்நாட்டுக்கு பாதகத்தை தராத கொள்கைகள் இருந்தால் ஆதரிப்போம். அந்த தமிழ்நாட்டுக்கு பாதகத்தை ஏற்படுத்த கொள்கை எதுவாக இருந்தாலும் எதிர்ப்போம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. திமுக என்ன விமர்சனத்தை முன்வைக்கிறாங்கன்னா, நீங்க வந்து மாநில சுயாட்சி சம்பந்தமா ஒரு தீர்மானம் நிறைவேற்றும், அந்த தீர்மானத்துல கூட அதிமுக உள்ள உட்காராம வெளிநடப்பு செய்யறாங்க. முழுக்க தன்னுடைய எஜமானர்கள், டெல்லி எஜமானர்கள் என்ன சொல்றாங்களோ அதை செய்யக்கூடிய ஒரு கழகமா மாறிடுச்சு அதிமுக அப்படின்னு நான் சொல்றேன்.
அவங்களுடைய முதலாளி சோனியா காந்தி சொன்னதுனால இதை நிறைவேற்றுறாங்கன்னு சொல்கிறேன். ஏன் ஆட்சியிலே ஏன் அவங்க ஆட்சியில் இருக்க சொல்லி அந்த தீர்மானம் கொண்டு வரல? ராஜ்மன்னார் கமிஷன் எப்போ வந்தது? 74 தீர்மானம் போட்டாங்க. அதுக்கப்புறம் எத்தனை முறை இவங்க டெல்லியில் ஆட்சியில் இருந்தாங்க? எத்தனை முறை காங்கிரஸோட கூட்டு வச்சாங்க? அப்பெல்லாம் அந்த தேவை ஏற்படல. ஏன் ஏற்படலை? இப்ப அப்போ நீங்க வேணாம் அப்படின்னா ஒரு exception கொடுத்தாங்க. இல்ல நீங்க கேட்டதுனால சொல்றேன். ராஜமன்னார் கமிஷன், சர்க்காரிய கமிஷன்லாம் எப்போ வந்தது? Police committee ஆகட்டும். 50 வருஷம், 50 வருஷத்துக்கு முன்னால அது தேவைப்பட்டது. அதுக்கு பிறகு தேவைப்படலையா? இல்ல இப்ப பாஜக அதுல அதிகாரங்கள் எல்லாம் அந்த நீங்க பக்கம் போயிருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை நேர்மையான வழியில் அவங்கள சட்ட ரீதியா எதிர்க்க முடியாத நேரத்துல இது போல கோஷங்களை எழுப்பி மக்களை திசை திருப்புறீங்க. உங்களை நம்பி 40 பேர் நாடாளுமன்றத்துக்கு அனுப்புனா அந்த 40 பேர் நாடாளுமன்றத்தில் வாதிடுகின்ற, போராடுகின்ற, தமிழ்நாட்டின் உரிமையை பெற்றுத் தருகின்ற, மாநிலங்களினுடைய உரிமை காப்பாற்றுகின்ற யோகியதை இல்லாதவங்க. அதனால நீங்க மக்கள்கிட்ட இதை கோரிக்கையை வைக்கிறீங்க. தமிழ்நாடு நீங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அதை நிறைவேற்ற முடியும். நீ நிறைவேற்ற வேண்டிய இடம் எங்க? நாடாளுமன்றம். அங்க ஏன் குரல் கொடுக்கல? மெஜாரிட்டி வேணும்ல சார், மெஜாரிட்டி வேணும்ல. மெஜாரிட்டி எந்த காலத்திலும் மெஜாரிட்டி வராதுங்க. தமிழ்நாட்டில் எந்த கட்சி நினைச்சாலும் எந்த மாநில கட்சியும் 40 இடத்தை தாண்ட முடியாது. எந்த காலத்துல மெஜாரிட்டி அப்ப நம்ம நிறைவேற்றவே முடியாது. நீங்க இன்னைக்கு அதுக்கான வாய்ப்பு இருந்தது இல்ல. உங்களுடைய தயவுல, உங்களுடைய ஆதரவுல, உங்களுடைய எண்ணிக்கையில் ஆட்சி நடத்தினாங்கல்ல காங்கிரஸ், மன்மோகன் சிங். அப்போ போய் குரல் கொடுக்க வேண்டியதானே? இல்லைங்க, அப்போ குரல் கொடுத்திருந்தா அது நடைமுறை சாத்தியமாயிருக்குமா? ஆயிருக்காது. 2004 2014 வரைக்கும் அவங்க என்டிஏ அவங்க இருந்த அலைன்ஸோட கூட்டணியில் இருந்தாங்க, அமைச்சரவையில பங்கு இருந்தாங்க. அப்ப அதை நீங்க செய்யலன்ற விமர்சனத்தை முன் வைக்கிறீங்க. ஆனா நீங்க இது தேவை என்றால் அதை செய்ய வேண்டிய நேரத்துல செய்யாம, நீங்க பலமா இருக்க சொல்ல செய்யாம, வயசான காலத்துல ஐசியூல இருக்க சொல்ல போய் அதை செய்யுங்கன்னா இது 2017 ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு பாஜகவோட கூட்டணியில அதிமுக இருந்துச்சு. மாநில சுயாட்சி சம்பந்தமா அதிமுக என்னைக்காச்சும் பேசியிருக்காங்களான்னு கேட்கிறேன். எங்களுக்கு பேச வேண்டிய தேவை இல்லை. நாங்க இருக்கிற சட்டத்தை வச்சு எங்களால் தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்ய முடியும்னு நம்புறோம். நாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தோம். அதில் 40 விழுக்காடு மாநில அரசினுடைய நிதி, 60% மத்திய அரசினுடைய நிதி. இவங்க 4 வருஷத்தில் என்ன செஞ்சாங்க? ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வர முடியுதா? அதே சட்டம் தானே, அதே பாரதிய ஜனதா கட்சி தானே. நீங்கள் எதையுமே செய்ய முடியல. நீங்கள் சட்டப்படி எங்களுக்கு தர வேண்டிய நிதியை தரலன்னு சொல்லி ரோட்டில் கோஷம் போடுறீங்க. நீங்கள் அதாவது ஒரு செய்யணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு செய்கிற வலிமை என்ன இருந்ததுன்னா அவங்க எதை வேணால் செய்யணும். ஏன் இன்னைக்கு கேரள அரசாங்கத்தோட உங்கள் கேள்வி கேட்க முடியுதா? எத்தனை முறை பினராயி விஜயன் இங்கே போகிறாரு. முல்லை பெரியார் அணியில் மரத்தை வெட்டுறதுக்கு அனுமதி தெரியல. அது தெரியல உங்களுக்கு? அந்த பேபி அணையை சீரமைக்கிறதுக்கு அந்த போகிற வழியில் தடையாக இருக்கிற ஒரு 12-13 மரத்தை சொல்லி அங்கே நம்முடைய பொதுப்பணித்துறை இன்ஜினியர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அனுமதி தரல. அதை ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அதை அனுமதிங்கன்னு சொன்னால் ஒரு முடிஞ்சு போகிற விஷயம். அந்த சமரசத்துக்கு கூட இவங்களால செய்ய முடியல. இங்க இருக்கிற மேகதாதுல அணையை கட்டியே தீர்வோன்றாங்க. மாநில பிரச்சனைகள்ல இருந்து ஏதோ ஒரு இல்லைங்க, இல்ல மாநில பிரச்சனை. நீங்க மாநில சுயாட்சின்னு வந்ததுன்னா இப்போ அவங்க மாநில சுயாட்சி இல்லாதப்பயே கேரளாவை உங்களை கேட்க முடியல. கர்நாடகா மேகதாது அணையை நாங்கள் கட்டியே தீர்வோன்னு சொல்றாங்க. அதை மத்திய அரசு அனுமதிச்சே ஆகணும்னு மத்திய அரசு கிட்ட அங்கே தொக்கி நிற்கிறது. மத்திய அரசு அனுமதிக்காததுனால தான் இன்னைக்கு கேரளாவில் மேகதாது அணையை அவங்க எல்லா திட்டமிட்டு நிதி ஒதுக்கி கவர்மெண்ட் இருந்தப்பயுமே இதே தானே சார் இருந்துச்சு. எது மாற்றம் இல்லையே. அப்ப இவங்க அதே மனநிலையில தான் பாஜக பாக்குறாங்க. இணக்கமா இருந்தாலும் அதே மனநிலையில தான் பாஜக பாக்குறாங்க. அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அவங்க அறிவிப்பதான் விட்டாங்க. அதுக்கப்புறம் நிதி ஒதுக்குனது, அதுக்கப்புறம் அந்த மதிப்பீடு செஞ்சது, அந்த இடத்த சமப்படுத்துனது எல்லாம் திமுக ஆட்சியில் தான் நடந்துகிட்டு இருந்து 4 ஆண்டுகளாக தான் நடக்குது. என்னுடைய கேள்வி, அதை சொல்லக்கூடிய கர்நாடக துணை முதலமைச்சர் சிவகுமார் இங்கே ராஜகம்பள வரவேற்பு கொடுக்குறீங்கல்ல, ஒரு வார்த்தை அவரோட கேட்க முடியுதா? அவங்க மாநிலத்தினுடைய தேவைக்காகவும் நன்மைக்காகவும் அவங்க செய்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய மாநிலத்தினுடைய பாதிப்பை நீங்கள் அவங்க கிட்ட சொல்லணுமா இல்லையா? இப்போ நம்ம பாஜகவோட அலையன்ஸ்க்கு போகிறோம், நீட்டுக்கு நம்ம விலக்கு வாங்கி கொடுத்துருவோமா?
நாங்கள் நீட்டுக்கு விலக்கு வாங்கி கொடுக்க முடியாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டோமே. அதை முடியாதனால தான் 7.5 விழுக்காடு கொடுத்து இன்னைக்கு அரசு பள்ளி கிராமப்புற மாணவர்கள் அந்த நீங்க அதுல பாத்தீங்கன்னா கூட அதிமுகவினுடைய அண்ணன் எடப்பாடியாருடைய அரசியல் ஆளுமை தெரியும். அதுக்கு கவர்னர் ஆதரவு கையெழுத்து போட்டாரா? அந்த மசோதா நிறைவேற்றி அனுப்புனப்போ கவர்னர் ஏத்துக்கிட்டாரா? இல்லையே. அதை அரசாணை வெளியிட்டதுக்கு பிறகு 5 நாள் கழிச்சு தானே கவர்னரே கையெழுத்து போட்டார். ஒரு கான்பிடன்ஸ் வில் பவர் அதிமுக இருக்கு. கவர்னர் எத்தனை முறை அதிமுக கவர்னர் எப்பவுமே கவர்னராக தான் இருப்பாங்க. அவங்க மத்திய அரசனுடைய தேவைகளை தான் அவங்க கொள்கைகளை தான் பின்பற்றுவாங்க. அதுக்கு தான் அவங்கள வச்சிருக்காங்க. அதனால நம்ம என்ன உறுதியோடு இருக்கிறோமோ அதை செயல்படுத்துறதுக்கு என்ன வகையான சட்ட தீர்வை நம்ம உருவாக்கணுமே ஒழிய அதை விட்டுட்டு சும்மா இன்னைக்கு நீட் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தை விட உச்சநீதிமன்றம் அதில் நேரடி கண்காணிப்பில் இருக்குது. அது வழிகாட்டுதல் பண்ணியிருக்கு. உச்ச நீதிமன்றத்தை மீறி எதுவும் செய்ய முடியாது. அதனால் கவர்னர் அதிமுக காலத்திலேயே போட்ட தீர்மானங்களை கவர்னர் ஜனாதிபதிக்கு அனுப்பி ஜனாதிபதி அதை திருப்பி அனுப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் அதிமுக வழக்கு தொடுத்தது. அந்த வழக்கு கடைசி காலத்தில் தொடுத்தோம், அதை நம்பர் ஆச்சு. ஆனால் இந்த திமுக அரசாங்கம் வந்த பிறகு அதுக்கு அந்த வழக்கை நடத்தலை. அந்த வழக்கு பதில் போடல. அந்த இயரிங் வந்தது. முதல்ல 2 மாதம் டைம் கேட்டாங்க. 2 மாதம் கொடுத்தாங்க. மறுபடியும் போய் 6 மாதம் கேட்டாங்க. 6 மாதம்லாம் கொடுக்க முடியாது, 2 மாதம் தரோம். அதுக்குள்ளே நீங்கள் ஒன்று வக்காலத்து ஃபைல் பண்ணுங்கள், இல்லை நாங்கள் வழக்கை டிஸ்மிஸ் பண்ணுவோம்னு சொன்னாங்க. கடைசியில் இவங்க என்ன பண்ணாங்க? வழக்கை வாபஸ் வாங்கிட்டு வந்தாங்க. திருப்பி வழக்கு போட்டாங்களா? இன்னைக்கு வரைக்கும் வழக்கு போட்டாங்களா? சும்மா இவங்க ஒரு குழு அமைச்சாங்க. என்னாச்சு? இந்த குழு அறிக்கை என்னாச்சு? இது நடக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். இதை வச்சுக்கிட்டு மக்களை திசை திருப்பிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு போராளிகள் மாதிரி ரோட்ல நின்று கத்துறாங்களே ஒழிய அவங்க ஒரு ஆளுமை மிக்கவர்கள் அல்லது ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவங்கன்ற உணர்வோடு எதையும் செய்யறதில்லை. அவங்க ஆட்சி கையில் வச்சுக்கிட்டு 40 நாடாளுமன்ற உறுப்பினரை தமிழ்நாட்டில் இருக்கிற உச்சபட்ச அதிகாரங்கள் அத்தனையும் அவங்க கிட்ட கொடுத்தாச்சு. அதை வச்சுக்கிட்டு நரேந்திர மோடி செய்யலை, மத்திய அரசு தரல, இவங்க வரல, அவங்க இது இல்லைன்னா இது யார் செய்ய முடியும்? செய்ய வேண்டியவங்க நீங்களே ரோட்ல நின்றுட்டு இங்கே பொதுக்கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன செய்ய முடியும்? மத்திய அரசு தான் அதற்கு செவிசாய்க்கணும். மத்திய அரசை நீங்க செவிசாய்க்க வைப்பேன்னு சொல்லி தான் ஆட்சிக்கு போறீங்க. நீங்க ஆட்சிக்கு யார் ஆட்சிக்கு வந்தாலும் உங்களை பார்த்து பயப்படுற நிலையில நாங்க இருக்கோம், நாங்க 40 பேர் வலிமையா இருக்கிறோம், எங்களுக்கு பின்னால INDA கூட்டணி இருக்குன்னு சொல்லி தான் நீங்க போனீங்க. ஆனா அந்த கூட்டணி ஜெயிக்கலையே. ஜெயிக்கலனாலும் 200 நாடாளுமன்ற உறுப்பினர் கிட்ட இருக்கீங்கல்ல. எல்லாரும் ஏங்க உங்களுடைய குரலுக்கு நீங்க அவங்களுடைய குரலுக்கு போய் பக்கத்துல நிக்கிறீங்க. மணிப்பூர் பிரச்சனைக்கு அவங்களோட போய் நிக்கிறீங்கல்ல. தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு அவங்க யாராவது உங்க கூட வராங்களா? OPS, டிடிவி தினகரன் இவங்க எல்லாம் கட்சிக்குள்ள மீண்டும் இணைக்கிறதுக்கான பணிகள் நடக்குதா? நிச்சயமா அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதாவது கட்சியிலிருந்து விலகி இருப்பவர்கள் அல்லது கட்சியில் தவறு செய்தவர்கள் கருதப்பட்டவர்கள் அவர்கள் மன்னிப்பு கேட்டு வர்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் குறிப்பிடுறவங்க பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர், அகற்றப்பட்டவர். இன்னைக்கு ஒரு வேஷ்டி கட்டுறது கூட அதிமுகவினுடைய கடையை பயன்படுத்துறது கூட அனுமதி இல்லாதவர். அதனால அவரை மறுபடியும் இணைக்கிறதுக்கான வாய்ப்பு எதுவும் இல்லை. பாஜகவோட கூட்டணி இல்லை, ஆனால் இப்போ தேர்தல் தேவை அப்படின்னு நம்ம உருவாக்கிக்கிட்டோம். ஆனால் அது மாதிரி OPS இணைத்துக் கொள்வதற்கான அந்த மனம் இறங்கி வர வாய்ப்பே இல்லை. யாரையும் இணைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. கட்சிக்கு எதிரானவர்கள் அல்லது கட்சிக்கு இவர்களால் கலங்கம் வரும் அல்லது கட்சியை இவர்கள் கலங்கப்படுத்துகிறார்கள் தெரிஞ்சு வெளியேற்றப்பட்டவர்களை மறுபடியும் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, சேர்க்க வேண்டிய தேவை இல்லை. சரி, அதிமுக கூட்டணி எதனால் உருவானுச்சு, இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற சர்ச்சைக்கு ஒரு தெளிவான விளக்கம் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. உங்கள் கருத்துக்கும் நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி.